எனது தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் பிகினர் டிப்ஸ் பார்ட் 7 வந்துட்டு பார்க்க போகிறோம். முன்னாடி வீடியோ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் யூடியூப்பில் வந்துட்டு உங்களோட டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணணும். அண்ட் டேக்ஸு நிறைய ஆப்ஷன் வந்துட்டு ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது என்னென்னலாம் இருக்குது, அது எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக வந்துட்டு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நம்ம என்டர் பண்ணணுங்கிறத வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து கிரியேட்டர் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் வீடியோஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாக ட்ராக் பண்ணி கூட போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா செலக்ட் ஃபைல்ஸ் அப்படின்ட்டு கொடுத்து நீங்கள் போய்ட்டு செலக்ட் பண்ணி போட்டுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கிறது பார்த்திங்கன்னா கோ லைவ். ஸோ நீங்கள் லைவ் போகணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ நம்ம இப்போ அப்லோட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். எனக்கு யூடியூப்குள்ளே வீடியோ வந்துட்டு இம்போர்ட் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். கீழே வந்துட்டு ப்ராசஸிங் வரும். அதாவது வீடியோ வந்துட்டு நம்ம யூடியூப்க்கு அப்லோட் ஆகும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும், உங்களோட வீடியோ சைஸை பொறுத்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது டைட்டில், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரி நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே என்டர் பண்ணணும். குயிக்காக வந்துட்டு எல்லா என்னென்ன ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அது எப்படி என்டர் பண்ணணுங்கிறத நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு டைட்டில். நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா டைட்டில் என்டர் பண்ணுறது வந்துட்டு நீங்கள் ஃபைல், அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபைலே வந்துட்டு டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அது வந்துட்டு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்துட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் வந்துட்டு மேலே கார்டாக கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அந்த நீங்கள் அப்லோட் பண்ண உடனே டிஃபால்ட்டான டைட்டில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்காது. அந்த வீடியோ கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைட்டில் மாடிஃபை பண்ணியிருப்பீங்க, அந்த டைட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நீங்கள் மேனுவலாக தான் வந்துட்டு பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக டைட்டில் மட்டும் தான் ரெகனைஸ் ஆகிட்டு இந்த இடத்துல அப்லோட் ஆகும். டிஃபால்ட்டாக இருக்கிற டிஸ்கிரிப்ஷன், அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா அந்த வீடியோவில். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனுமே இந்த இடத்துல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகுது, நம்மளே தான் பண்ணணும். ஸோ அந்த வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ நான் வந்துட்டு இப்போ டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் வந்துட்டு இப்போ டைட்டிலையுமே வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணி இதை வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா தம்ப்நெயில். ஸோ தம்ப்நெயில் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வீடியோவில் இருக்கிற 3 டிஃப்ரெண்ட் ஃப்ரேம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே காமிக்கும். நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணி தம்ப்நெயிலாக செட் பண்ணிக்கலாம். பட் என்னோட சஜஷன் படி நீங்களே ஒரு கஸ்டம் தம்ப்நெயில், அதாவது உங்களுக்கு உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்களாக டிஃப்ரெண்ட்டான தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லுவேன். ஸோ அந்த அப்லோட் தம்ப்நெயில் கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன தம்ப்நெயில் நீங்கள் கிரியேட் பண்ணிங்கனாலும் அதை வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு கஸ்டமான தம்ப்நெயில், அதாவது நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தம்ப்நெயில் ஒரு சிம்பிளாக ஒரு மொபைல் ஆப்லேயே வந்துட்டு சூப்பராக கிரியேட் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறது வந்துட்டு நான் அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு போடுறேன். ஸோ அது வேணுமா அப்படிங்கிறது வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பிளேலிஸ்ட். ஸோ பிளேலிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆடியன்ஸ். ஸோ ஆடியன்ஸ் டைப் வந்துட்டு இங்கே சூஸ் பண்ணணும். ஸோ வந்துட்டு மெயினாக அவங்க கேட்குறது பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸோட கண்டென்ட்டாக இல்லை கிட்ஸ் இல்லாததா அது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பண்ணுறதுல வந்துட்டு கிட்ஸுக்கு இல்லாத கண்டென்ட், அதாவது கிட்ஸ் கண்டென்ட்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கார்ட்டூன்ஸ் வரும், இல்லை ட்ராயிங்ஸு, இல்லை பெயிண்டிங்ஸ்லாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல எஸ் கொடுக்கலாம். இல்லை நான் வந்துட்டு ஜென்ரலாக எல்லாத்துக்குமே இருக்கிற கண்டென்ட்ஸ் தான் வந்துட்டு செட் பண்ணுறேன் அப்படிங்கிற போது நீங்கள் வந்துட்டு நோ கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. தென் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த ஆப்ஷன் கிளிக் கொடுத்து பார்க்கலாம். ஸோ 18+ கண்டென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எஸ் நோங்கிறத வந்துட்டு நீங்கள் கிளிக் கொடுத்துக்க முடியும். ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு அடுத்தது பெய்டு ப்ரமோஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு உங்கள் வீடியோவில் வந்துட்டு ப்ரமோட் பண்ணுறீங்க, இனிஷியலாவோ கடைசியாவோ உங்களோட வீடியோவில் வந்துட்டு ஏதோ ஒரு ப்ரமோஷன் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்ஷன் வந்துட்டு எனேபிள் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ அடுத்தது முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா டேக் வந்துட்டு எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க இல்லைங்களா. ஸோ சர்ச் பண்ணும்போது என்னென்ன மாதிரி வேர்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணால் உங்களோட வீடியோ ரேங்க் ஆகும் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த டேக்ல வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் ஹவு டு சேஞ்ச் ஸ்பேர்வீல் இன் தமிழ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் வீடியோ நல்லா ஃபர்ஸ்ட்டாக ரேங்க் ஆகிறதாகட்டும், கொஞ்சம் டாப்பில் ரேங்க் ஆகிறதுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ப்ராக்டிஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இந்த 3லையுமே வந்துட்டு நீங்கள் என்ன கண்டென்ட் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதோட மட்டும் நீங்கள் ரிப்பீட்டடாக கொடுக்கணும். ஸோ ரிப்பீட்டட் இன் த சென்ஸ் நீங்கள் வந்துட்டு ஹவு டு சேஞ்ச் ஸ்பேர்வீல் இன் கார் இன் தமிழ் அப்படிங்கிறதே வந்துட்டு ரிப்பீட்டடாக அதே ஒரே டேக்கை வந்துட்டு நீங்கள் கொடுக்க முடியாது. அதே மாதிரி அது ரிலேட்டடாக வந்துட்டு சேம் கண்டென்ட்டை டெலிவரி பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட் வேர்டிங்ஸில் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைட்டில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் டைட்டில் இருக்கிறதே சேம் வந்துட்டு நீங்கள் டேக்ஸ்லேயே வந்துட்டு கொடுத்துறதா பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு ஹைஃபனுக்கு இருக்கிற ஸ்ப்ளிட் பண்ணி நான் வந்துட்டு டேக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு
இந்த கண்டென்ட்டையும் நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்துட்டு இந்த இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லாமே வந்துட்டு டைட்டில் ஃபஸ்ட் இனிஷியலாக இருக்கிற டைட்டில் இருக்கிற கண்டென்ட்டை வந்துட்டு அப்படியே நீங்கள் எல்லா இதுலேயுமே வந்துட்டு கொடுத்துக்கிறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். அதாவது டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டேக்ஸ் மூணுமே வந்துட்டு ரிப்பீட்டடாக ஒரே இது வந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு பெட்டராக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ரேங்கிங் இருக்கும். ஸோ டேக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில் இருக்கிறத மட்டும் இனிஷியலாக வந்துட்டு கொடுத்துருங்க. எப்பயுமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு டைட்டில் இருக்கிறது வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 100 தான் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்துட்டு 500 வரைக்கும் நம்ம டேக்ஸ் கொடுக்கலாம். ஸோ எப்பயுமே டேக் வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் 500 டேக்ஸுமே கொடுக்குறது ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ 500 டேக்ஸ் மித்த டேக்ஸ் எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக கேட்பீங்க. உங்களோட யூடியூப்லேயே போய்க்கோங்க. போயிட்டு சர்ச் பாரில் வந்துட்டு சேஞ்ச் ஸ்பேர்வீல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னாலே அது ரிலேட்டடாக வந்து சஜஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நிறைய காமிக்கும். ஸோ அது வந்துட்டு என்ன சஜஷன்ஸ் காமிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வந்துட்டு அப்படியே பார்த்து அந்த டேக்ஸ் வந்துட்டு நீங்கள் இங்கே கொடுக்குறதும் ரொம்பவே நல்ல ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் பெட்டராக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா டூல்ஸ் ஒன்று நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்துட்டு லாங்குவேஜ், சப்டைட்டில் அந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இங்கெல்லாம் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு லைசன்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோ நீங்கள் போஸ்ட் பண்ணுறது நோட்டிஃபிகேஷன் போகணுமா வேண்டாமாங்கிறது வந்து நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துக்க முடியும். டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு எனேபிள் இருக்கும். வேண்டாம் நோட்டிஃபிகேஷன் எனக்கு வேண்டியதில்லை அப்படிங்கிற போது டிசேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ மேக்ஸிமமாக இது வந்துட்டு எப்பயுமே ஆனில் வச்சுக்கிறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் நோட்டிஃபை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கேட்டகரி. ஸோ அது வந்துட்டு என்ன மாதிரி கேட்டகரிங்கிறத வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஸோ நான் அப்போ போஸ்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ வந்துட்டு நான் எனக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கேட்டகரி சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த கமெண்ட்ஸ், ரேட்டிங்ஸ் அதெல்லாமே வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா வீடியோ ஒன்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு வீடியோ எலமெண்ட்ஸ். ஸோ வீடியோ எலமெண்ட்ஸ் நீங்கள் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் ஸ்க்ரீன், கார்ட்ஸ் அப்படின்ற வந்துட்டு 2 விஷயம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எண்ட் ஸ்க்ரீன் என்னங்கிறது வந்துட்டு பார்த்துடலாம். நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்கொயர் பாக்ஸரை போட்டு மித்த வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு எண்ட் ஸ்க்ரீன் வந்துட்டு காமிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் சாம்பிள் காமிக்கிறேன், அது எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு டிஸ்பிளே ஆகும், நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணுங்கிற டெம்ப்ளேட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்படி வந்துட்டு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பிளேலிஸ்ட் எனக்கு எதுவுமே இல்லாத அப்படிங்கிறனால வந்துட்டு ஸோ ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட் எண்ட் ஸ்க்ரீன், அதாவது வந்துட்டு ஃபைனலாக ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வந்துட்டு இந்த எண்ட் ஸ்க்ரீன் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்க முடியும். ஸோ 20 செகண்ட்ஸுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் வந்து ட்ராக் பண்ண முடியாது. 20 செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எண்ட் ஸ்க்ரீன். ஸோ எண்ட் ஸ்க்ரீன் வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமமாக 3 வந்துட்டு ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னொரு எலமெண்ட் ஆட் பண்ணுறேன் அப்படின்னாலுமே நீங்கள் வந்துட்டு ஒரு பிளேலிஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சேனல்ஸு, இல்லை வேறு ஏதாவது ஆட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்துட்டு வீடியோ ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த படத்துக்கு ரெட் கலர் ஹைலைட் ஆகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் வந்துட்டு இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ ஒன்று மேலே ஒன்று இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு ரெட் கலர் டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் கரெக்டாக இந்த மாதிரி வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இப்போ வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ப்ளே பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எண்ட் ஸ்க்ரீன் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கார்ட்ஸு. ஸோ கார்டுனா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலே வந்துட்டு இந்த இடத்துல வீடியோவோட ரைட் சைட் கார்னரில் ஒரு ஐ கார்டு மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வரும். ஸோ அது வந்துட்டு நீங்கள் வீடியோ ஆட் பண்ணிக்கலாம், பிளேலிஸ்ட் இல்லை சேனல்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணோடனே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி வருது. இதில் ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஆட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கஸ்டம் மெசேஜுமே கூட நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஹெலோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஹெலோன்னு கொடுத்தீங்கனாலே அந்த கஸ்டம் மெசேஜ் எந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும் அப்படின்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஹெலோ அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு டீசர் அப்படிங்கிறது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நான் சும்மா இந்த இடத்துல ஹாய் அப்படின்ட்டு கொடுக்குறேன். இப்போ ஹாய்னு கொடுத்தோடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்பிளே ஆகிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஹாய்னு வரும். இல்லை நான் அந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட் ஹரன் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் ஹரன் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் மேலே டிஸ்பிளே ஆகிறது வந்துட்டு எந்த மாதிரி ஆகணுமோ கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு கார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறீங்களா, சேவ் பண்ணுறீங்களா, இல்லை ப்ரைவேட், அன்லிஸ்ட் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று என்னங்கிறது வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ ப்ரைவேட் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணதுக்கப்புறம் யாருமே உங்களால் வீடியோ வந்துட்டு பார்க்க முடியாது. ஜஸ்ட் நீங்கள் மட்டும்தான் உங்களோட அக்கௌண்ட் வச்சு மட்டும் தான் அந்த வீடியோ வந்துட்டு பார்க்க முடியும். இல்லை வேணும் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்ட பீப்புளுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ரைவேட்டாக ஷேர் பண்ணிக்க முடியும். மெயில் ஐடியை வந்து நீங்கள் என்டர் பண்ணி ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அன்லிஸ்டட். ஸோ அன்லிஸ்டடுங்கிறது ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரைவேட் கொடுத்தீங்க அப்படின்னா கூட இந்த லிங்க் வச்சு யாருமே பார்க்க முடியாது. ஒன்ஸ் இந்த லிங்க் நீங்கள் ஷேர் பண்ணதுக்கப்புறம் ப்ரைவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே இந்த லிங்க் கிளிக் கொடுத்தோம்னா அந்த வீடியோ வந்துட்டு ப்ரைவேட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு காமிச்சிடும். ஸோ இன்கேஸ் அன்லிஸ்ட்டில் கொடுத்துட்டு இந்த வீடியோ லிங்க்கெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அவங்க வந்துட்டு உங்கள் யூடியூப் சேனலுக்குள்ளே வந்து பார்க்கும்போது இந்த வீடியோ எதுவுமே இருக்காது. பட் ஆனால் இந்த லிங்க் வச்சு நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு உங்களோட வீடியோ வந்துட்டு வியூ பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அன்லிஸ்ட்டில் வந்துட்டு பண்ணிக்கலாம். பப்ளிக் அப்படின்னு கொடுக்கும்போது வந்துட்டு ஒன்ஸ் பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே, அதாவது உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் போயிடும். உங்கள் யூடியூப் சேனலுக்குள்ளே வந்து பார்த்தாலுமே வந்துட்டு உடனே வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு அப்பியர் ஆகும், யார் வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ பப்ளிக் ஆப்ஷன். ஷெட்யூல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்ட பீரியட், அதாவது இன்றைக்கி வந்துட்டு Jan 5. ஸோ Jan 5 வந்துட்டு நான் ஒரு ஈவினிங் ஒரு 6 o'clock நான் வந்துட்டு ஷெட்யூல் பண்ணுறேன் அப்படிங்கிற
அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்துட்டு Jan 5 6 o'clockனு வச்சுட்டு நான் ஷெட்யூல் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு டைமிங் வந்துட்டு ஷெட்யூல் ஆயிரும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வீடியோ வந்துட்டு 6 o'clock 5ஆம் தேதி வந்துட்டு பப்ளிக்கில் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்துட்டு கண்டென்ட் அப்படிங்கிறதுல வந்துட்டு உள்ள வரேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஷெட்யூல்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு காமிக்கும். ஸோ மிச்சத்தெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ரைவேட்டில் வச்சிருக்கேன். இந்த ஒன்று பார்த்திங்கன்னா இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஷெட்யூல் அப்படின்னு வந்துட்டு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தோன்னே ஒரு யூடியூப் வீடியோ வந்துட்டு அப்லோட் எப்படி பண்ணுறது அண்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதில் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சோஷியல் மீடியா அவைலபிளாக இருக்கேன், அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் குயிக்காக உங்களுக்கு ரிப்ளை பண்ணி உங்களோட சந்தேகங்களை வந்துட்டு சீக்கிரமாக தீர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் லைக் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறைய கொடுக்கணும் அப்படின்ற மோட்டிவேட் பண்ணுது. மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு கண்டென்ட்டோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.